ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். ப்ளஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி எல்லாத்தையுமே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடாகணும். பேன் சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பட்டை, சோம்பு, லவங்கம், அப்புறம் வந்து பிரியாணி லீஃப் அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். தக்காளியை வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், சோப் பண்ணி வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் அதில் கல்லுப்பு ஆட் பண்ணி நம்ம வதக்குறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அந்த வதங்குற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சுது. இப்போ 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து ரெடிமேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம், ஆச்சி பிராண்டோட இது. நீங்கள் வந்து வீட்டில் கூட இஞ்சியும் பூண்டி கிரைண்டரில் இது மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ரா ஸ்மெல் வந்து போகணும். ஸோ அது போனதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குன்னு அந்த கலர் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இதுவும் வந்து நான் ரெடிமேட் கரம் மசாலா பொடியை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ஆச்சி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம இன்னொரு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக வரத்துக்காக நாங்கள் வந்து ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்து இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு அந்த கிரேவியோட கான்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இதை ஆட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் பிகினிங்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், எண்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். நம்ம இதை ஃப்ரையிங் ப்ராசஸ் பண்ணும்போது அதை பிகினிங்கில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை எப்படியே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஸ்பைஸியாக நாங்கள் எடுத்துக்கிறனால நாங்கள் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிப்போம். இதை இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் வந்து போகும், மிளகாத்தூளோட ஸ்மெல்லு. ஸோ இப்போ வந்து நம்ம மீட் வந்து ஆட் பண்ணுறோம். சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் வந்து இது கூட ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கூட வந்து கர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும் பூ போல். பட் எங்களுக்கு வந்து தயிரோட டேஸ்ட்டு பிடிக்காதனால நாங்கள் தயிர் வந்து எப்போவுமே ஆட் பண்ண மாட்டோம். இப்போ அந்த மீட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டை வந்து நல்லா அந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுக்க அந்த கிரேவி கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ சிக்கன் வந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். அதனால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து இங்கே ஒரு 2 டம்ளர் அளவுக்கான தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகிறதுக்கான டைம் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கிரேவி வந்து நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுறதுக்காக நாங்கள் இன்னும் அதை அப்படியே பாயில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு கிரேவியில் வந்துட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடரும், அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி கட் பண்ணி வச்சுருக்க மல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம், கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது, கறியும் நல்லா ரொம்ப சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட்டும் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை திரும்ப நாங்கள் பார்க்குறோம். பாய்.